சூப்பரா போச்சு. ஓவராலா மூவி நல்லா இருக்கு. ஓவராலா மூவி நல்லா இருக்கு. ஹிட் லிஸ்ட்ல வருமா? கண்டிப்பா வரும். ஹிட் லிஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஹிட் லிஸ்ட் டாப் லிஸ்ட். ஓகே, படத்துல என்ன ப்ரோ பிடிச்சிருந்துச்சு? படத்தை கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சது. கிளைமேக்ஸில் அந்த சித்தாரா மேடமையும் அந்த அவங்க சிஸ்டரையும் வந்து கடத்தி ஒரு ஆக்சிஜன் ரூமில் வச்சுருப்பாங்க. அந்த ஆக்சிஜன் ரூமில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம ஹீரோவை க்ளோஸ்அப்பில் காட்டும்போது அப்படி அந்த கண்ணெல்லாம் அப்படி ஷேக் ஆகும். அவரோட ஆக்டிங் அந்த ஐ பவர்லாம் செம்மையாக இருந்தது. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப நல்லா இருந்தது ஹிட் லிஸ்ட். சரத்குமார் சமுத்திரகனி சார் ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? அவங்க சொல்ல வேணும், நோ வேர்ட்ஸ் டு சே. தமிழ் இலக்கண அகராதியில் வார்த்தைகளே இல்லை வர்ணிப்பதற்கு. சரத்குமார் சார் வந்து சிங்கம் மாதிரி இருக்கார். அவருடைய ஆம்ஸ் அவருடைய நடை உடலாம் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜிவிஎம் சார் சொல்லவே வேணாம், எப்பவுமே அவர் ஆல்சோ ஹேண்ட்ஸம். அவர் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட்டா லாக் அடிக்குதுன்றாங்க இன்ட்ரோலுக்கு முன்னாடி. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, எங்களுக்கு அப்படி தெரியல. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, அதோட செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் வந்து வேற லெவலாக இருந்தது. நிஜமாக அது பார்க்கும்போது எல்லாருக்குமே குடும்பத்தோடு வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். படம் வந்து ஃபேமிலியாக பார்க்கக்கூட படம் தானே, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது.